லைவ்ல எதுவும் இல்லையா? லைவ்ல என்ன கோரோப்பா மாட்டி வேணுமா உங்களுக்கு? சாப்பிட்டாச்சாக்கா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? பாய் ஐயா, பாய் போறீங்க. குளோரோஃபார்ம் மாட்டி வேணுமா வேணாமா? அதுக்கே பண்ணிடலாம். முகமது ரசி ரக்க வர அளவுக்கு கொடூரமா கடிக்கிறேன். நவீன் இருக்கீங்களா? போயிட்டீங்களா? குளோரோஃபார்ம் மாட்டி பண்ணிடலாம். வெளியிட்டு சரி ஹாய் ஹாய் லைக்ஸ் கொடுத்துருங்க. முகமது ரைசன் ஹாய் லைக்ஸ் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்களை கொடுத்துருங்க. சூப்பர் சாட் பண்ணிடுங்க. ஓகேவா? நார்மலாக தான் இருக்கும். லைவ்ல நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். குளோரோஃபார்ம் ஆக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நார்மல் லைவ் வந்தாவே இதே மாதிரி தான் நம்மளோட அட்வான்டேட் கமெண்ட்ஸ்லாம் வரும். நான் அதனால தான் சப்ஸ்கிரைபர் ஒன்லி லைவ்ஸ் தான் நிறைய வருவேன். அப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒன்லி மட்டும்தான் சேட் பண்ண முடியும். மற்றவங்க யாரும் சேட் பண்ண முடியாது. வாயை மூடிட்டு போயிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சேட் பண்ண முடியும். லைக்ஸ் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துருங்க. ஓகேவா? அசோக் குமார் மெம்பர்ஷிப் லைவ் என்ன ஸ்பெஷல்? உங்களை சொல்லல, ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுல்ல நவீன், அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் லைவ் வந்தாங்க அப்படின்னா பேட் கமெண்ட்ஸை வராது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஜென்யூனான பர்சன். நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாமல் நார்மல் லைவ் போட்டோம்னா யார் வேணாலும் உள்ள வந்து கமெண்ட் பண்ணலாம்ல. அதெல்லாம் யார் வேணாலும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தெரியுதுங்க. அசோக் குமார் லைவ், அதாவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள் லைவ் போடும்போது. ஓகேங்களா? லைக்ஸ் கொடுத்துருங்க.